ரஷ்ய நாட்டுக்குள் மேற்கத்திய நாடுகள் பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பதாக அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்லாமிய தேசம் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படும் வரையில் யாரும் அதை கவனிக்க விரும்பவில்லை என்று அவர் கூறினார். மாஸ்கோவில் வெடிப்புச் சம்பவங்கள் இன்றளவும் நடைபெறுவதாகவும் இவை அனைத்தும் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கும் வரை யாரும் இதில் கவனம் செலுத்த விரும்புவதில்லை எனவும் புட்டின் தெரிவித்தார். மக்களின் பாக்கெட்டை காலி செய்ய மத்திய அரசு ஒப்பந்தம் போட்டு செயல்படுகிறது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமிர்த காலம் என்று அரசு சொல்லிக் கொள்ளும் இக்காலகட்டத்தில் மக்களின் சேமிப்பு காலி, முதலீட்டில் வளர்ச்சி இல்லை என்று கூறியுள்ளார். குடும்ப செலவு அதிகம் செய்ய விடாமல் குறுகிய வட்டத்துக்குள் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு விட்டதுதான் அமிர்த காலத்தின் விளைவு என்று கார்கே விமர்சித்துள்ளார். காவிரியில் நீர்வரத்து குறைந்த போதிலும் தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் காவிரி கரையோரம் வசிப்போருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை குறைந்ததால் கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் திறக்கப்படும் நீர் வினாடிக்கு 73,000 கன அடியாக குறைக்கப்பட்டது. இதனால் காவிரியின் தமிழக எல்லையான வெலிகொண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 70,000 கன அடியாக குறைந்துள்ளது. எனினும் ஒகேனக்கல்லில் வெள்ளப்பெருக்கு நீடிக்கிறது. ஒகேனக்கல் அருவிக்கு செல்லும் பிரதான வழி, பரிசல் துறை உள்ளிட்டவற்றை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் ஆய்வு செய்து பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்த ஊரக வளர்ச்சித்துறையினருக்கு உத்தரவிட்டார். இதனிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் விரைவில் முழு கொள்ளளவை எட்டவுள்ளது. எனவே உபரிநீர் திறக்க வாய்ப்பிருப்பதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர். அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. எனவே காவிரி கரையோர் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்றும் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் பரவலாக மழை பெய்தது. வடபழனி, அசோக் நகர், நுங்கம்பாக்கம், கிண்டி என நகரின் பல்வேறு பகுதிகளில் இரவில் திடீரென மழை பெய்தது. பெரம்பூர், மூலக்கடை, வியாசர்பாடி உள்ளிட்ட வடசென்னை பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளான மாதவரம், புழல், மணலி, அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழை கொட்டியது. பகல் முழுவதும் வெயில் வாட்டி விதைத்த நிலையில் இரவில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. புதுச்சேரியில் கனமழை காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டனர். காலை முதல் வெயில் வாட்டி விதைத்த நிலையில் இரவில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. பலத்த காற்றால் புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் செல்லும் புறவழிச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகை சாலையோரம் நின்றிருந்த பேருந்தின் மீது சாய்ந்தது. அப்போது வாகனங்கள் எதுவும் செல்லாததால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அதே நேரம் சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. குற்றாலத்தில் சாரல் சீசன் களை கட்டி இருக்கும் நிலையில் இரவு நேரத்திலும் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. மெயினருவி, ஐந்தருவி, புலியருவியில் மட்டும் இரவிலும் குளிப்பதற்கு அனுமதி இருப்பதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். அதே நேரம் குற்றாலத்தில் பல பகுதிகளில் குப்பைகள் அதிகரித்து காணப்படுவதாகவும் அடிப்படை வசதிகளை முறையாக செய்யப்படவில்லை என்றும் புகார் எழுந்துள்ளது. அங்கங்க டஸ்ட், அவ்வளவு பேம்பர்ஸ், டைப்பர் எல்லாத்தையும் அப்படியே போட்டா. பாத்ரூம்ன்றது சுத்தமே கிடையாது. அந்த இடத்துல எல்லாம் வலிக்கு விட்டு விழுகிற மாதிரி பூ எல்லாத்தையுமே அந்த இடத்துல போட்டு தான் இருக்கிறா. நம்மளே ஒரு இதுன்னு எதுக்குமே கிளீனிங்கே சுத்தமாவே இல்லைனா. கார் பார்க்கிங் கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பெண்கள் குளிக்கிற இடத்தையும் அந்த உடைமாற்று இடத்துல கொஞ்சம் பெண் போலீஸ் எல்லாம் நின்று கொஞ்சம் கைட் பண்ணி லைட் எல்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சென்னை கோயம்பேட்டில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது இரும்பு ராடு விழுந்து ஊழியர் காயமடைந்ததாக வெளியான தகவலை மெட்ரோ நிர்வாகம் மறுத்துள்ளது. மஞ்சம்பாக்கத்தைச் சேர்ந்த ரபுகை வார்கே என்ற இளைஞர் கட்டுமான தளத்தில் வெட்டு வளையங்களை இறக்கும்போது தற்செயலாக கையை வைத்ததில் மணிக்கட்டில் லேசான காயம் ஏற்பட்டதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அவருக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அவர் நலமுடன் இருப்பதாகவும் மெட்ரோ நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. விண்வெளி மையத்தில் இருக்கும் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது பூமிக்கு எந்த எல்லையும் இல்லை,
நாடுகளும் அரசுகளும் தான் பிரித்து வைத்திருக்கின்றன என சுபான்ஷு சுக்லா தெரிவித்தார். சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கும் சுபான்ஷு சுக்லாவோடு காணொலி வாயிலாக உரையாடிய பிரதமர் மோடி, நீங்கள் இந்தியாவிலிருந்து மிக தொலைவில் இருந்தாலும் இங்குள்ள ஒவ்வொரு இந்தியர்களின் மனதில் நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீர்கள். அங்கெல்லாம் சரியாக உள்ளதா, நீங்கள் நலமாக உள்ளீர்களா என சுக்லாவிடம் நலம் விசாரித்தார். விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது இந்தியா எப்படி இருக்கிறது என கேட்கவே மிகவும் பிரம்மாண்டமாக இருப்பதாக சுபான்ஷு சுக்லா தெரிவித்தார். 140 கோடி இந்தியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் தான் பேசுவதாக தெரிவித்த பிரதமர் மோடி, நீங்கள் நம் நாட்டின் தேசிய கொடியை விண்வெளிக்கு எடுத்துச் சென்று பெருமை சேர்த்திருக்கிறீர்கள் என பாராட்டினார். तो हम सभी ने बैठ के इसका स्वाद लिया साथ में और सबको बहुत पसंद आया। हैं कि कब वो नीचे आएंगे और हमारे देश आए और इनका स्वाद ले सके हमारे साथ। जो परिक्रमा करना भारत की सदियों पुरानी। பீகாரில் எதிர்க்கட்சியினரின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கமுறை திருத்தம் தொடங்கியுள்ளது. இதன்படி 2003ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் 1987ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னர் பிறந்திருந்தால் அவர்கள் தங்கள் பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்திற்கான சான்றினை சமர்ப்பிக்க வேண்டும். 1987ஆம் ஆண்டு ஜூலை 1க்கு பிறகு பிறந்தவர்கள் தங்களது மட்டுமின்றி பெற்றோரில் ஒருவருடைய பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்திற்கான சான்றினை சமர்ப்பிக்க வேண்டும். இதன்படி சுமார் 2,93,00,000 வாக்காளர்கள் பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்திற்கான சான்றினை சமர்ப்பிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகள் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை கொல்லைப்புறமாக கொண்டுவரும் முயற்சி எனவும் பாஜக கூட்டணியை வெற்றி பெறச் செய்வதற்காக முறைகேடு நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்திய உளவு அமைப்பான ராவின் புதிய தலைவராக பராக் ஜெயின் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பஞ்சாப் பிரிவு ஐபிஎஸ் அதிகாரியான பராக் ஜெயின் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி 2 ஆண்டுகளுக்கு ரா அமைப்பின் தலைவராக இருப்பார். இந்தியாவின் அண்டை நாட்டு விவகாரங்களில் நிபுணரான இவர் ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னேற்பாட்டு பணிகளையும் கவனித்தார். தற்போது ரா தலைவராக உள்ள ரவி சின்ஹா வரும் 30ஆம் தேதியோடு ஓய்வு பெறவுள்ளார். நம் மண், மொழி, மானத்தை காப்பாற்ற ஒன்றிணைந்து நிற்போம் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உரையாற்றியுள்ளார். பண்பாடு, பொருளாதாரம், அரசியல் என எல்லா வகையிலும் நம் மீது வன்மம் கையாளப்படுவதாக தெரிவித்த முதல்வர் மு க ஸ்டாலின், ஊதினால் அணைய நாம் என்ன தீக்குச்சியா, உதயசூரியன் என ஆவேசமாக பேசியுள்ளார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின், நம் மண், மொழி, மானத்தை காப்பாற்ற ஒன்றிணைந்து நிற்போம் என தெரிவித்தார். சமூக ஊடக பக்கங்களில் ஓரணியில் தமிழ்நாடு லோகோவை முகப்பு படமாக வைக்க கட்சியினருக்கு வேண்டுகோள் விடுத்த திமுக தலைவர், அடக்க நினைத்தால் ஒன்றிணைந்து எதிர்ப்பதுதான் தமிழரின் தனி குணம் என்று உரையாற்றினார். பாமகவில் முழு அதிகாரமும் தனக்குத்தான் என தெரிவித்த அக்கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ், 99 விழுக்காடு கட்சியினரும் தன் பக்கம்தான் நிற்பதாக நம்பிக்கை தெரிவித்தார். பாமக ஊடக பேரவை கூட்டத்தில் பேசிய அன்புமணி, கொள்ளையடிப்பவனுக்கும் கொலை செய்பவனுக்கும் ராமதாஸ் பொறுப்பு வழங்குவதாக குற்றம் சாட்டினார். பாமகவை கைப்பற்ற திமுக சூழ்ச்சி செய்வதாக குற்றம் சாட்டிய அவர், விசிகவுக்கும் காங்கிரசுக்கும் ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏன் என கேள்வி எழுப்பினார். அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி மறைவை அடுத்து வால்பாறை சட்டப்பேரவை தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்திருக்கிறது. அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி உடல்நலக்குறைவால் கடந்த 21ஆம் தேதி காலமானார். இந்நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை என்றாலும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு சுமார் 10 மாதங்களே உள்ள நிலையில் இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. கேரள ஆளுநர் மாளிகையில் பாரத மாதா படம் பயன்படுத்தப்பட்டது அரசமைப்பு சட்ட விதிமீறல் என்று அம்மாநில அமைச்சர் சிவன்குட்டி சாடியுள்ளார். பெண் ஒருவர் கையில் காவி கொடியை வைத்திருப்பது போன்ற படம் மதம் சார்ந்தது என்றும் இது ஆளுநரின் அரசு நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட்டது சட்ட விரோதம் என்றும் சிவன்குட்டி கூறியுள்ளார். முன்னதாக ஆளுநரின் செயல் குறித்து அரசின் அதிருப்தியை அவரிடமே முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன.
அரசமைப்பு பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டதை உறுதி செய்ய அம்பேத்கரின் தொலைநோக்கு பார்வையே உத்வேகமாக இருந்ததாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் தெரிவித்துள்ளார். நாக்பூர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி விழாவில் B.R. கவாய் உரையாற்றினார். அப்போது ஒற்றை அரசமைப்பின் கீழ் ஒன்றிணைந்த இந்தியா என்ற அம்பேத்கரின் தொலைநோக்கு பார்வையே அரசமைப்பு பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டதை உறுதி செய்ய தங்களுக்கு உத்வேகம் அளித்ததாக கூறினார். 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கை விசாரித்தவர்களில் B.R. கவாயும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தெலங்கானாவில் பிரபல தெலுங்கு பெண் பத்திரிகையாளர் ஸ்வேஷா அவரது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ஹைதராபாத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட விசாரணையின்படி 35 வயதான அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். உடல் மீட்கப்பட்டு கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இறப்பிற்கான சரியான காரணத்தை கண்டறிய விசாரணையை தொடங்கியுள்ளனர். விருப்பத்தின் பேரில் வெளியேறும் திட்டத்தின் மூலம் பணியாளர்களை குறைக்கும் நடவடிக்கையை கூகுள் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. AI முதலீட்டை அதிகரிக்கவும் செலவினத்தை குறைக்கும் விதமாகவும் கூகுள் நிறுவனம் பணியாளர்களை குறைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. அதன்படி கடந்த 2023ஆம் ஆண்டு அந்த நிறுவனம் 12,000 பேரை பணியை விட்டு நீக்கியது. இதற்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்தன. இச்சூழலில் கூகுள் நிறுவனம் விருப்பத்தின் பேரில் வெளியேறும் திட்டத்தை அமெரிக்காவில் அமல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின்படி கூகுள் நிறுவனத்திலிருந்து தானாக வெளியேறுபவர்களுக்கு 15 வாரங்கள் வரையிலான ஊதியம் அளிக்கப்படுகிறது. ராகேஷ் சர்மாவின் விண்வெளி பயணத்திற்கு ₹1 கூட செலவு ஏற்படவில்லை. ஆனால் சுபான்ஷு சுக்லாவிற்கு மட்டும் ஏன் செலவழிக்கப்படுகிறது என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். சோவியத் யூனியனில் சோயுஸ் விண்கலத்தில்தான் இந்தியா சோவியத் கூட்டாண்மையில் ராகேஷ் சர்மா விண்வெளி பயணத்தை மேற்கொண்டார். சோவியத் இன்டர்கோஸ்மாஸ் திட்டமானது பொதுவாக நட்பு நாடுகளுக்கான செலவுகளை உள்ளடக்கியது. ஆனால் சுக்லாவின் விண்வெளி பயணமானது வணிக ரீதியாக ஏற்பாடு செய்யப்பட்டது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அமெரிக்காவைச் சேர்ந்த தனியார் நிறுவனமான ஆக்சியம் ஸ்பேஸின் இருக்கையில்தான் சுக்லா சென்றிருக்கிறார். இதனால் இந்திய அரசு ₹544 கோடி செலவழித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியா சொந்தமாக விண்வெளியில் தமக்கென்று ஆய்வு மையத்தை நிறுவுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதை அடைவதற்கான முதல் படியாக சுபான்ஷு சுக்லாவின் பயணம் அமைந்திருக்கிறது எனலாம். மலேசியாவிலிருந்து இந்தியா கடத்தி வரப்பட்ட அரிய வகை அணில் குரங்கு திருச்சி விமான நிலையத்தில் பிடிபட்டது. கோலாலம்பூரிலிருந்து திருச்சி வந்த விமானத்தில் பயணித்த கண்ணன் என்பவரின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது பெட்டியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அணில் குரங்கு சிக்கியது. இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட குரங்கை மீண்டும் மலேசியா அனுப்ப ஆலோசிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகே தனியார் பள்ளியில் மரம் முறிந்து விழுந்து 11ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதிய இடைவேளையில் கழிப்பறைக்கு சென்ற மாணவன் அட்சயன் வகுப்பறைக்கு திரும்பும்போது அவர் மீது மரம் முறிந்து விழுந்தது. இதில் படுகாயமடைந்த மாணவன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் உயிரிழந்தார். டெஸ்லா நிறுவனத்தின் கார் ஒன்று தானியங்கி முறையில் தானாகவே டெலிவரியாகியுள்ளது. அமெரிக்காவின் ஆஸ்டின் அருகே உள்ள டெஸ்லா தொழிற்சாலையிலிருந்து Y மாடல் கார் ஒன்று தானாகவே வாடிக்கையாளரின் வீட்டினை சென்றடைந்துள்ளது. உள்ளே யாருமே இல்லாமல் நகர பகுதி மற்றும் நெடுஞ்சாலைகளில் பயணித்த அந்த கார் வாடிக்கையாளரை சென்றடைந்திருப்பதாக எலான் மஸ்க் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இதற்காக தனது நிறுவன AI தொழில்நுட்ப குழுவிற்கு அவர் பாராட்டையும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு தற்போது புதிய செல்ல பெயர் வைக்கப்பட்டுள்ளது. டாடி என்பதுதான் அந்த பெயர். இஸ்ரேல் குறித்து பேசும்போது ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி இந்த பெயரை பயன்படுத்தியுள்ளார். ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலை துவம்சம் செய்ய தொடங்கிய நிலையில் அவர்கள் வேறு வழியின்றி டாடியின் உதவியை நாடினார்கள் என்று அமைச்சர் அராக்சி எக்ஸ் சமூகதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அண்மையில் நெதர்லாந்தில் நடந்த நாட்டோ கூட்டத்தில் அந்த அமைப்பின் செயலாளர் மார்க் ரூட் டிரம்பை டாடி என்று குறிப்பிட்டிருந்தார். தற்போது ஈரான் அமைச்சரும் டிரம்பை டாடி என்றே குறிப்பிட்டுள்ளார்.
இன்சூரன்ஸ் பாலிசி முதிர்வு தொகை வாங்கித் தருவதாக கூறி போலி கால் சென்டர் மூலம் மோசடி செய்த கும்பலை மேற்கு மண்டல சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விசாரணை மேற்கொண்டு வரும் பெண் காவல் ஆய்வாளர் சாந்தி தேவியிடமே மோசடி கும்பல் தொடர்பு கொண்டு மோசடி செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தேனாம்பேட்டையில் போலி கால் சென்டர் வைத்திருந்த முன்னீர் உசேன், அசோகன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். மோசடி செய்தவர்களை கைது செய்த காவலர்கள் சென்னை காவல்துறை ஆணையர் அருண் பாராட்டினார். அடுத்த மாதமான ஜூலையில் 3 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்க வாய்ப்பு உருவாகியுள்ளது. அரசு நாட்காட்டியின்படி மொஹரம் பண்டிகை ஜூலை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது. ஆனால் பிறை அடிப்படையில் பண்டிகை திங்கட்கிழமையில் வந்தால் சனி, ஞாயிறு, திங்கள் என 3 நாட்கள் விடுமுறை கிட்டும். கள்ளக்குறிச்சியில் லாரியின் டீசல் டேங்க் திடீரென்று வெடித்ததில் பேட்டரி கடை ஊழியர்கள் 2 படுகாயமடைந்தனர். துருகம் சாலையில் உள்ள பேட்டரி ஒர்க்ஸ் கடை ஊழியர்கள் சிவா, குமார் ஆகியோர் லாரியின் மின் பழுதுபார்ப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது லாரியின் டீசல் டேங்க் திடீரென்று வெடித்ததில் 2 மீதும் தீ பரவியது. இதில் பலத்த தீக்காயமடைந்த 2 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து லாரியில் பற்றிய தீயை அணைத்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த பெண்ணிடம் தமிழ் தெரியாத மருத்துவர் அவமரியாதையாகவும் அலட்சியமாகவும் பதிலளித்ததாக கூறி குடும்பத்தினர் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். குன்னூரில் உள்ள அரசு லாலி மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர் ரஜினிஷிற்கு ஹிந்தி மட்டுமே தெரியும் என்பதால் நோயாளியிடம் அலட்சியமாக பதிலளித்ததாக அவர் குற்றஞ்சாட்டினார். மேலும் தமிழ் தெரிந்த மருத்துவரை நியமிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினர். டெல்லியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 18 வங்கதேச நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 5 பேர் திருநங்கைகள் போல் மாறுவேடமிட்டு வசித்து வந்ததாக காவலர்கள் தெரிவித்தனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 7 பேரின் செல்போனில் தடை செய்யப்பட்ட செயலியை பயன்படுத்தி அவர்கள் வங்கதேசத்தில் உள்ள தங்கள் குடும்பத்தினரோடு தொடர்பு கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். டாக்கா, குல்னா, காசிப்பூர் மற்றும் அஷ்ரபாபாத் உள்ளிட்ட வங்கதேசத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். சீனாவின் குய்ஷோ மாகாணத்தில் உள்ள ரோங்ஜியாங் மாவட்டத்தில் வெள்ளநீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மீண்டும் உயர்நிலை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள துயிலு ஆற்றின் நீர்மட்டமானது உயர்நிலை வெள்ள அளவான 250 மீட்டரை கடந்திருப்பதால் வெள்ள அபாய எச்சரிக்கை நிலை 2லிருந்து 1ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. சீனாவில் வெள்ள அபாயத்தை அறிவிக்கும் விதமாக 4 நிலை எச்சரிக்கை முறைகள் வழக்கத்தில் உள்ளன. இதில் 1ஆம் நிலை என்பது மிக மிக அதிக அளவில் வெள்ளம் ஏற்படும் சூழலில் மட்டுமே அறிவிக்கப்படும். வட ஆப்பிரிக்க நாடான சூடானில் போர் நீடிக்கும் நிலையில் மக்கள் தொகையில் பாதி பேருக்கு தினசரி ஒருவேளை உணவு மட்டுமே கிடைக்கும் நிலை உள்ளது. பல ஆயிரம் பேருக்கு அதுவும் கிடைக்காத நிலையே உள்ளது. சூடான் ராணுவத்திற்கும் அங்குள்ள துணை ராணுவத்திற்கும் அதிகாரத்தை கைப்பற்ற 2 ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. இதில் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் நிர்வாகத்தை கவனிக்க முறையான அமைப்பு இல்லாததால் உணவு தானிய விளைச்சல் பாதிக்கப்பட்டு பஞ்சம் பட்டினி ஏற்பட்டுள்ளது. உணவு தானியங்களை தேவைப்படும் பகுதிகளுக்கு கொண்டு சென்று சேர்க்கும் வகையில் 1 வாரம் போர் நிறுத்தம் செய்ய ராணுவத்தையும் துணை ராணுவத்தையும் ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது. தடையை மீறி மயோனஸ் விற்பனை செய்யும் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனஸ் விற்பனைக்கு தமிழ்நாடு அரசு ஓராண்டு தடை விதித்துள்ளது. தடையை மீறி உணவகங்களில் மயோனஸ் உபயோகத்தை தடுக்க உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் ஆய்வில் மயோனஸ் விற்பனை கண்டறியப்பட்டால் கடையின் உரிமத்தை ரத்து செய்து அபராதம் விதிக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. திருப்பத்தூர் அருகே ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் ரயில் விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு பயணிகளை பாதுகாப்பாக மீட்பது என்பது குறித்த ஒத்திகை நடைபெற்றது. இதில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர், தீயணைப்புத் துறையினர், ரயில்வே காவல்துறையினர் உள்ளிட்டோர் ரயில் விபத்து ஏற்பட்டால் செய்ய வேண்டிய நடைமுறைகளை நிகழ்த்தி காண்பித்தனர். கல்விச் சான்றிதழ்கள் சந்தை பொருட்கள் இல்லை எனவும் ஒருவரின் கல்விச் சான்றிதழின் மீது யாரும் உரிமை கோர முடியாது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. தனது கல்விச் சான்றிதழ்களை திரும்ப வழங்க உத்தரவிடக் கோரி அரசு ஒப்பந்த மருத்துவர் கிருத்திகா உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார்.
இதனை விசாரித்த நீதிமன்றம் மனுதாரரின் சான்றிதழ்களை 4 வாரங்களுக்குள் அவரிடம் ஒப்படைக்க தமிழக மருத்துவ கல்வி இயக்குநரகத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். விமான விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு துரிதமாக செயல்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒத்திகை நிகழ்ச்சி சென்னை பரங்கிமலையில் நடைபெற்றது. அவசர காலத்தில் மீட்பு பணிகளில் ஈடுபடுவது தொடர்பாக அரசின் 10 துறைகள் இணைந்து ஒத்திகை நிகழ்ச்சியை தத்ரூபமாக நடத்தின. விமானம் போன்ற வடிவமைப்பில் தீ பற்ற வைக்கப்பட்ட நிலையில் பற்றி எரிந்த தீயை தீயணைப்புத் துறையினர் விரைந்து அணைத்தனர். தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டு முதலுதவி அளிக்கப்பட்டது. இதை பொதுமக்களும் நேரில் கண்டு விழிப்புணர்வு பெற்றனர். நடிகர் கௌதம் ராம் கார்த்திக்கின் புதிய படத்தை வேரூஸ் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது. சயின்ஸ் பிக்ஷன் கலந்த கிரைம் த்ரில்லராக உருவாக உள்ள இந்த படத்தில் காவல் அதிகாரி வேடத்தில் கௌதம் ராம் கார்த்திக் நடிக்க உள்ளார். நாளைய இயக்குனர் சீசன் 1 மூலம் அறிமுகமான இயக்குனர் சூரிய பிரதாப் இந்த படத்தை இயக்க உள்ளதாகவும் படத்தின் முதற்கட்ட பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தோல்வி பயத்தால் ஆட்சியாளர்கள் எதிர்க்கட்சி கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த நினைப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்தார். சேலத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MP சுப்பிரமணியம் உருவப்படத்தை திறந்து வைத்து பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது உள்ள கூட்டணிகளில் NDA தான் வலுவான கூட்டணி என்று கூறினார். பொதுவாக கூட்டணி ஆட்சி என்று சொல்வது தமிழகத்திலே சமீப காலங்களிலே ஆளுங்கட்சியில் உள்ள கூட்டணியில் உள்ளவர்களுக்கும் சரி, எதிர்கட்சியில் உள்ள கூட்டணி உள்ள பலருக்கும் சரி, ஏன் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் இருக்கிறது. எங்கள் கூட்டணியை பொறுத்தவரையில் 100% வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அடிப்படையிலேயே நாங்கள் களத்துக்கு போகிறோம். சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவரும் MLA-வுமான பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். வழக்கில் முன்ஜாமீன் கோரி பூவை ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவர் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளார். வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் பூவை ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்துள்ள மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தலைமறைவாக உள்ள ஜெகன்மூர்த்தியை காவல்துறை தனிப்படை அமைத்து தேடி வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் மஞ்சள் காமாலை நோயால் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினரை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தீவளூருக்கு நேரில் சென்ற அமைச்சர் சொந்த நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வழங்கினார். தீவளூர் கிராமத்திற்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக CV கணேசன் கூறினார். பாதிக்கப்பட்டோருக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் கிராமத்தையே சுத்தம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரை நடத்துவது குறித்து அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர் நடைபெறும் பட்சத்தில் அதனை செப்டம்பர் 10ஆம் தேதி தொடங்க ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே அண்மையில் நிகழ்ந்த மோதல் காரணமாக ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெறுவது சந்தேகத்துக்குள்ளாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை உசிலம்பட்டி அருகே பால் கேன்களுடன் திருடப்பட்ட மினி வேனை வேலூரில் தனிப்படையினர் மீட்டு 3 பேரை கைது செய்தனர். தொட்டப்பநாயக்கனூரில் பால் கேன்களோடு நின்றிருந்த மினி வேன் திருடு போனது. இதையடுத்து DSP சந்திரசேகரன் தலைமையில் தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து வேலூரில் பதுக்கி வைத்திருந்த மினி வேனை மீட்டு வெங்கடேசன், சரவணன், மாயவர் ஆகியோரை கைது செய்தனர். இந்த கும்பல் வாகனங்களை திருடி பதுக்கி வைத்து விற்று வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தோல்வியடைந்தது மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாக வங்கதேச அணியின் கேப்டன் நஜ்முல் ஹொசைன் ஷாண்டோ தெரிவித்துள்ளார். முதலில் பேட்டிங் செய்தது சரியான முடிவு என்பதை இப்போதும் தன்னால் உணர முடிவதாகவும், ஆனால் நாங்கள் சரியாக விளையாடவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முதல் இன்னிங்ஸில் பேட்டிங்கின் போது நிறைய தவறுகளை செய்துவிட்டதே தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது என்றும் நஜ்முல் ஷாண்டோ தெரிவித்தார். தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் மட்டுமல்லாமல் வானிலை, வெளிச்சம், சத்தம் போன்ற சுற்றுச்சூழல் காரணிகளாலும் ஒருவரின் ஆழ்ந்த தூக்கம் பாதிக்கப்படுவதாக ஆய்வு முடிவில் தெரியவந்துள்ளது.
பிரிட்டனில் உள்ள சரை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் தூக்க பாதிப்பு தொடர்பாக ஆய்வு நடத்தினர். இந்த ஆய்வு முடிவில் படுக்கை அறையில் உள்ள அதிகப்படியான வெளிச்சம், சத்தம், வெப்பநிலை, மோசமான காற்றின் தரம் உள்ளிட்ட காரணிகளால் பெரும்பாலானோர் ஆழ்ந்த தூக்கத்தை இழப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நகர்ப்புறங்களில் வசிப்பவர்கள் போக்குவரத்து சத்தம், தெருவிளக்கு வெளிச்சங்களாலும் தூக்க பாதிப்பை எதிர்கொள்வதாக ஆய்வு முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிமுக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலேயே தென்னாப்பிரிக்க வீரர் பிரிட்டோரியஸ் சதம் விளாசி அசத்தினார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் டெஸ்டில் தென்னாப்பிரிக்க லுவான் பிரிட்டோரியஸ் சதம் விளாசினார். மிக இளம் வயதில் அறிமுக போட்டியில் சதம் அடித்த தென்னாப்பிரிக்க வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இதற்கு முன் 1964 கிராமி பொல்லாக் இச்சாதனையை தன்வசம் வைத்திருந்தார். நடிகர் ஜீவாவின் 45வது படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கியது. ஃபாலிமி திரைப்படத்தின் மூலம் மலையாள திரைப்படத்தில் இயக்குநராக அறிமுகமான நிதிஷ் சகாதேவ் இந்த படத்தை இயக்குகிறார். இந்த படத்தில் தம்பி ராமையா, பிரதீப் ரங்கநாதனின் லவ் டுடே மூலம் கவனம் பெற்ற நடிகை பிரார்த்தனா நாதன் உள்ளிட்டோரும் நடிக்க உள்ளனர்.